ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாள். இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும், உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு உரிய விரதங்களில் இந்த தைப்பூசம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். நிறைய பேர் நடக்காத விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வேண்டின காரியங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் 48 நாட்கள் கூட முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க, உடல்நிலை ஒத்துழைக்காதவங்க 21 நாட்கள், 6 நாட்கள், 3 நாட்கள்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் கட்டாயம் முருகனை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு முருகப்பெருமான் வாரி வழங்கிடுவார். ஒரு வருடமும் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய பூச நட்சத்திரமோ அதே மாதிரி பௌர்ணமியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் இந்த ஒரு தைப்பூசம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசமாக இருந்தாலும் பிப்ரவரி 10ஆம் தேதி இரவே உங்களுக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பூச நட்சத்திரம் இருக்குது. அந்த நேரத்தில் பௌர்ணமி தேதியும் ஆரம்பிக்கிறதால பிப்ரவரி 11ஆம் தேதியை தான் தைப்பூசமாக கணக்கில் எடுத்துக்கணும். அன்றைக்கு தான் நிறைய கோவில்களில் முருகனுக்கு வழிபாடு, அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நிறைய பக்தர்கள் அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரியே காவடி எடுக்கிறது, அலகு குத்திக்கிறது, பால்குடம் எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. உங்கள் வீடு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்துச்சுன்னா அந்த முருகன் கோவிலில் எத்தனை மணிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அப்படிங்கிறத கேட்டு அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்ச அன்றைய தினம் உபவாசம் இருக்கிறது உங்களோட உடல்நிலையை பொறுத்தது. நிறைய பேர் பாலும் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு எளிமையான ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சு அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. ஒருவேளை 48 நாட்கள் உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி உங்களுக்கு தைப்பூசத்து அன்னைக்கு 6ஆவது நாள் கணக்கு வரும். 6 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம். இந்த 6 நாட்களும் நிறைய பேர் மிளகும் தண்ணீரும் மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது பகல் முழுக்க சூரிய உதயத்துக்கு அப்புறமா மிளகும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கிட்டு வெறும் வயிற்றில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவங்க கோரிக்கைகளை முருகப்பெருமானுக்கு முன் வைப்பாங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து அவங்க உணவை எடுத்துக்கிட்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம். இது உங்களோட உடல்நிலையை பொறுத்து தான். இப்படி தான் விரதம் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. கந்த சஷ்டிக்கு 6 நாட்கள் நீங்கள் எந்த மாதிரியான விரதம் எடுத்தீங்களோ அதே வழிமுறையில் கூட இந்த ஒரு தைப்பூச தினத்தன்னைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். பொதுவாக இந்த தைப்பூசம் அப்படிங்கிறத இன்னொரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்துவாங்க. அன்னதானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அதுலேயும் வடலூரில் தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக இருக்கும். அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு அப்படிங்கிறது பற்றாக்குறை இல்லாமல் வாரி வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறணுன்னா கட்டாயம் தைப்பூச தினத்தன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் எவ்வளோ பெரிய யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது சாப்பாடுன்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் கையால் தைப்பூச தினத்தன்னைக்கு அன்னதானம் செய்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. அது உங்கள் குடும்பத்தையே காக்கும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த பொருள் நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பூஜை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். அதுலேயும் முருகன் வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த ஒரு பொருள் முக்கியமான பொருள். அது வேற ஒன்றும் இல்லை, திப்பிலி. திப்பிலி அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரிகடுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் உடல் நோயை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் நம்ம படிச்சிருப்போம். அதில் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த திப்பிலி. மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லை, பல மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு திப்பிலி. இந்த திப்பிலி நாட்டு மருந்து கடைகள்லையும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அதை வாங்கிட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் பூஜை செய்யலாம், வழிபாடு நடத்தலாம். முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு என்ன நைவேத்தியங்கள் உங்களால் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. சரி, இப்போ நீங்கள் வாங்கிட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த திப்பிலி இருக்குல்ல, இந்த திப்பிலியை எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த திப்பிலியை கொஞ்சம் வாசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக நறுமணம் அதில் வீசும். சுக்கு, பச்சை கற்பூரம் இது மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் அதோட நறுமணம் இருக்கும். ரொம்ப தெய்வீகமயமான ஒரு பொருள். இந்த திப்பிலியை எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னா, வீட்டில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு தூப தீபம் போடுவீங்கல்ல, அப்போ கட்டாயம் எல்லார் வீடுகள்லையும் சாம்பிராணி தூபம் போடுவீங்க. அப்படி போடக்கூடிய இந்த சாம்பிராணி தூபத்தில் இந்த திப்பிலி நீங்கள் தயார் செய்ய வச்சுருக்கக்கூடிய திப்பிலியை
கொஞ்சமாக நசுக்கி பொடி பண்ணி அந்த சாம்பிராணி தூபத்தில் தூவி விடணும். அப்படி தூவி விடும்போது அந்த நறுமணம் இருக்குல்ல, ஏற்கனவே திப்பிலி நறுமணமாக இருக்கும், அது இந்த சாம்பிராணி தூபத்துக்குள்ளே சேரும்போது ஒரு வகையான தெய்வீக மனம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். எந்த வீட்டில் தெய்வீக மனம் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் எல்லா கடவுள்களும் வாசம் செய்வாங்க. முருகப்பெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களில் சுக்கு ஒரு பொருள், மிளகு ஒரு பொருள், அடுத்ததாக திரிகடகத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது திப்பிலி தான். செவ்வாய் பகவானுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்காக மிளகு பரிகாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். கடைசியாக ஒன்று இந்த திரிகடகத்தில் வரக்கூடிய திப்பிலி. இதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். தெய்வீக மனம் வீசக்கூடிய அதே நேரம் இந்த திப்பிலியை மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த திப்பிலியை நீங்கள் இந்த சாம்பிராணி தூபத்தில் கலந்து அந்த சாம்பிராணி தூபம் உங்கள் வீடு முழுக்க பரவும் போது முருகனோட கடாட்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாகும், முருகனோட நடமாட்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாகும். அது மூலயமா எல்லா விதமான பிரச்சனைகளும் தைப்பூசத்தோட தவிடுபொடியாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் இந்த திப்பிலியை நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போட்டு தூபம் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. செவ்வாய்க்கிழமைகள்லையோ சஷ்டி விரதம் அன்னைக்கோ கிருத்திகை விரதம் அன்னைக்கோட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை முதல் படியாக இந்த ஒரு திப்பிலியை சாம்பிராணி தூபத்தில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு மறக்காமல் கட்டாயம் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளையாவது சாம்பிராணி தூபத்தில் கலக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த சாம்பிராணி தூபம் உங்கள் வீடு முழுக்கும் பரவக்கூடிய அந்த நேரத்தில் முருகனை போற்றி, கந்தா போற்றி, சரவண குகா போற்றின்னு முருகனை உங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி என்னென்ன உங்களால் மந்திரங்கள் சொல்ல முடியுமோ அதை வாய் விட்டு சொல்லுங்கள். மனப்படம் பண்ணி சொல்ல கூட கட்டாயம் இல்லை. அந்த நேரத்தில் உங்கள் நினைவுக்கு உங்கள் வார்த்தைக்கு என்ன சொல் வருதோ முருகனை பற்றி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி முருகனை கூப்பிடுங்க. கட்டாயம் அந்த சாம்பிராணி தூப வாசனைக்கு முருகப்பெருமான் அந்த திப்பிலி வாசனைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். சில பேருக்கு இந்த திப்பிலியோட வாசனை இல்லை பொதுவாகவே இந்த நறுமண பொருட்களோட வாசனை கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கலாம், ஒவ்வாமையாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க அதிகப்படியாக சேர்க்காம சாஸ்திரத்துக்கு 1-2 திப்பிலியை நசுக்கி சும்மா தூவி விட்டால் கூட போதும். ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் குறைஞ்சது ஒரு திப்பிலியாவது சாம்பிராணி தூபத்தில் கலந்துருக்கணும். அதுதான் இந்த ஒரு பரிகாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான முறை. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். திப்பிலி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான பொருள் இல்லை கிடைக்கிறது. தைப்பூசத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. இந்த 1 வாரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் மெனக்கட்டு கடைக்கு போகும்போது நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையோ இந்த மளிகை சாமான் பொருட்களில் நறுமண பொருட்கள் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல இந்த திப்பிலியை பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கூட வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த சாம்பிராணி தூபம் போடக்கூடிய இந்த நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 7:30 மணியோட பூச நட்சத்திரம் முடிஞ்சிடும். குடும்ப அளவுக்கு மாலை ஒரு 6:30 7 மணிக்குள்ளே இல்லை முடிஞ்சால் ஒரு 6 மணிக்கே கூட நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த திப்பிலியை கலந்து விட்டுருங்க. சாம்பிராணி தூபம் போட்டுட்டு தீபம் காமிச்சிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். செவ்வாய் பகவானோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முக்கியமான வழிபாட்டையும் கட்டாயம் நீங்கள் தைப்பூச திருநாளில் செய்யலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறது இந்த தைப்பூச திருநாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.